அட பாவி, தண்ணி குடிக்கிறதுக்குள்ள குத்துனா எப்படிடா? எதுக்காடா குத்துன? இந்த ஊசி போட்டா உங்க மலச்சிக்கல் மாயமாயிடும். மலச்சிக்கல் நான் எப்படா சொன்னேன்? ரொம்ப நாளா சிக்கலா இருக்குன்னு தானா புலம்பிக்கிட்டு இருக்கேன். வணக்கங்க. யாரையா போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கீங்களா? போங்க போங்க. வணக்கம் சார். யாருப்பா தம்பிங்களா நீங்க? சுப்பராஜோட சொந்தக்காரங்க சார். சரி, சுப்பி எங்க போயிட்டாரு சார். எங்க போயிட்டா? எங்க மாமா டமால் காலால வச்சு கபால போயிடுச்சு. புரியலையே. செத்து போயிட்டாரு சார். டூலடாகறானா? எப்படா நடந்துச்சு? கபால கலங்கி. அது என்னது? இந்த கபால தான் சார். ராத்திரி எங்க பாட்டி வாசத்தை அடிக்கி வாங்கி வந்துட்டாங்க. பாக்கெட்ல பணம் இல்லாம மாமா லாரியில ஏத்திட்டு போனாரு. இருட்டுல லாரி டிரைவர் மரத்துல மோதிட்டான். வாசல்ல பாட்டியோட டெட் பாடி. சாவு வீட்ல மாமா டெட் பாடி. சாகரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி கூட உங்க நல்ல குணத்தை பத்தி புகழ்ந்து ராமருக்கு அணில் மாதிரி பிள்ளையாருக்கு எலி மாதிரி பக்கத்திலேயே இருந்து நீங்க சேவை பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்ட சத்தியமும் என்கிட்ட கடனும் வாங்கிட்டு போயிட்டாரு சார். சுப்பிக்கு ஏமல இவ்வளவு இது இருந்துச்சா? சரி சரி, நல்லா அமுக்கு. எவ்வளவோ இருக்கு சார். அதனாலதான் கஷ்டப்பட்டாலும் எங்க 2 பேரையும் லா படிக்க வச்சேன். கொடுமை, அவன் ஃபெயில் ஆயிட்டா நான் பாஸ் ஆயிட்டேன். அதனால என்னடா இப்ப 2 பேரும் லாயர் தானே? அதாவது இந்த சுப்பி பையன் நன்றி விசுவாசத்துல நம்ம வீட்டு நாயை விட மிஞ்சிட்டான். நாயை விட சுப்பி தான் பெரியவன். சுப்பியோட போட்டோவை ஹால்ல வச்சு அவனுக்கு மாலை போடுங்கடா. சரி, உங்க பேர் என்ன தம்பிங்களா? என் பேரு சேகர். அவரு பேரு ஊட்டாலக்கடி தான தம்படி உம்முடி பங்காரு சுந்தர பாண்டியன். பேரை கேட்டா இவ்வளவு நீளமா சொல்ற? இதோட நீளமா இருக்கும். பெரியப்பா, யார் இவங்க? நல்லா வாதாடுவியா? சூப்பரா வாசி பார்த்தேன். கோர்ட்ல நல்லா வாதாடுவான்னு சொல்ல வந்தேன். போக போக நீங்களே பார்க்க போறீங்க எங்க திறமை எப்படி. நிறுத்துங்கடா. நந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே சாப்பிடணும். ஆனா பாவி, சாமிக்கு விரதம் இருக்கிற மாதிரி இந்த உண்ணாவிரத இம்சை தாங்க முடியலடா. 3 நாளா அவளும் சாப்பிட மாட்டேங்கிறா, நீயும் எங்களை சாப்பிட விட மாட்டேங்கிற. உன் கல்யாணம் என் சாப்பிடதான் முடிய போகுது. வயிறு பசியில எரியுதுடா. இப்ப ஏன்டா கத்தியில குத்துன? கத்தி குத்து இல்ல, ஊசி குத்து. எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஏஜ்ல இந்த டைம்ல எரிய கூடாது. டேய், நான் வயிறு பசியில எரியுதுன்னு சொன்னடா, நாசமா போறவனே. ஏன்டா பாவி, நீ மனுஷ டாக்டரா இல்ல மாட்டு டாக்டராடா? இன்னொரு தடவை நான் சாப்பிடும் போது ஊசி பட்டன்னு வச்சுக்கோ, நாட்டுக்கோழிக்கு பதிலா உன் கழுத்தை திருக்கி ஒருவேளை சாப்பாட்டு கணக்கு சாப்பிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. டேய், இவனை தூக்கிட்டு போய் குடல்ல போடுடா. போடா, தூக்கிட்டு போடா. எப்பா, இங்க பாரு பாண்டி, எங்க காலத்துல பார்த்தமா கதையை முடிச்சமான்னு இருப்போம். இந்த பொம்பளைங்க காலை பிடிச்சா மேல ஏறுவாளுங்க, கழுத்தை பிடிச்சா கால்ல விழுவாளுங்க. சரி அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா. இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துப்பேன்ல. என்னத்த பார்த்த? நமிதா பெட்ல நாயை பார்த்த மாதிரி. எப்பா கண்ணா, பார்த்து என் வயிறே காஞ்சி போச்சு. நீ பார்த்ததெல்லாம் போதும், நிறுத்திக்கோ. இனிமே என் பையன் பார்த்துப்பான். பொண்ணுங்க விஷயத்தை கையாடுறது ஒரு கலைன்னா. அவங்க கிட்ட ஆவேசத்தை காட்டினா நம்ம கிட்ட கோவத்தை காட்டுவாங்க. கொஞ்சம் அன்பை காட்டினா நிறைய பாசத்தை காட்டுவாங்க. அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட விடுங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அந்த பொண்ணை சாப்பிட வைக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன். எங்களால முடியாத வேலையை நீ செய்வியா? அதான் எப்படி செய்வேன்னு கேக்குறேன். அதான் லான்னு சொல்றது. சொன்ன மாதிரி செய்யலைன்னா செருப்பால் அடிச்சுக்கங்க. அவன் அடிக்க சொன்னா உங்களை அடிச்சுக்க சொன்னானா? சொல்லிட்ட மண்டையா, எப்ப பார்த்தாலும் எடக்கு முடுக்கா கேக்குற. டேய் ஐயா, லாயர் கிட்ட சாப்பாடு பிளேட். என்னது சுப்பியா? புரியுது? சுப்பின்றா சுப்பி. சுப்புராஜ் MA LLB. Give respect and take respect. அங்க எல்லார்கிட்டயும் நீ செத்து போயிட்டு தான் போய் சொல்லிட்டு எங்க வந்து நீ ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா? நான் செத்து போயிட்டேன்ல. ஆமா ஆமா, நான் நிஜமாவே செத்து போயிட்டேன். செத்தவன் எப்படா உயிரோட இருக்க? அது அவன் சுப்புராஜ் சார், நான் அவன் தம்பி டப்பராஜ், ட்வின்ஸ். என்னடா காதுல பூ சுத்துறியா? நீங்க வேற கதலாம் இல்ல சார். அவன் ஹலோ பிரதர், நான் சலோ பிரதர். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதோ அந்த பெரிய ஹோட்டல் இருக்குல்ல, அது நான் பெரிய சமைக்கிறேன். அப்படின்னா நீ சமைக்கிறேன் அப்படிதானே? விதவிதமான சமையல்களை நிமிஷத்துல செஞ்சு எல்லாரும் அசத்திடுவேன். அப்படியா? அப்ப வண்டியில ஏறு. நான் தான் லாயர் எல்லாம் சொல்லிட்டேன் சார், நான் சமையல்காரன் சார். நாங்க இப்ப தேடுறது லாயர் இல்ல, சமையல்காரன். அடிங்கடா, நல்லா அடிங்க. நம்ம அடிக்கிற அடியில சுப்பியோட ஆத்மா மேல இருந்து சந்தோஷப்பட்டு ஆனந்த தாண்டவம் ஆடி கீழே இறங்கி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அடிங்கடா, நல்லா அடிங்க. ஏன்டா நிறுத்திட்டீங்க?
இவன் என்னடா மேல இருந்து நிஜமாலே கீழே இறங்கி வந்த மாதிரி வந்திருக்கா? ஐயா இறக்குங்கடா, இவன் இறக்குங்க. சுங்கராஜ் இல்லைங்க, அவன் தம்பி டப்பாராஜ். நிஜமாவா? இவன் சுப்பி இல்லையா? இல்லங்க. அப்புறம் எப்படி நம்ம சுப்பியும் இவனும் ஒரே மாதிரி இருக்கானுங்க? அவனை நான் ட்வின்ஸுங்க. அது சரி, சமயக்காரனை கூட்டிட்டு வர சொன்னா இந்த டப்பா எதுக்கிட்ட தூக்கிட்டு வந்தீங்க? இந்த டப்பா விதவிதமா சமையல் பண்ணுவானா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய சமையல்காரன் ஐயா. டேய் டப்பா, இங்க சமையல் எல்லாம் நல்லா இருக்கணும். இறக்குங்கடா அவனை. போ, போய் பருப்பு வேக போ. போ. சரிங்க. ஏ டப்பா, எங்கடா அப்படியே போற? உங்க அண்ணன் போட்டோக்கு மாலையை போட்டுட்டு கும்பிட்டுட்டு போ. ஆட்டுங்க. கும்பிட்டது போதும், போய் சமையல் ஆரம்பி. பசிக்குதுடா, போடா. சோமிகளே, அடங்கொப்புறானே, இந்த ஆளு என்னடா மறுபடியும் வந்திருக்கா? இப்ப என்ன செய்யறது? மாமா நீங்க என்ன சாவலியா? டேய் லாசே, இது செத்து போனவங்க பெரிய மாமா இல்லடா, உயிரோட இருக்கிற சின்ன மாமா. என்னடா அப்படி பாக்குறீங்க? உங்க சின்ன மாமாக்கு நீங்க இங்க வந்த விஷயம் தெரியாதா? எப்படி சார் தெரியாம இருக்கும்? அண்ணன் போன சோகத்துல மறந்து போயிருப்பாரு. மாமா உங்களை காப்பாத்த நாங்க இருக்கோம். செல்லம் வாங்க. தாய்லாந்துல பூஜை ஏத்துக்க வேண்டிய சுவாமிங்க நீங்க. இந்த கும்பல்ல எப்படி வந்து சேர்ந்தீங்க? வேலியில போன ஓனான வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டா மாதிரி உன்னை காப்பாத்த போய் நாங்க மாட்டிக்கிட்டோம் பக்தா. உன் மேட்டரை செட்டில் பண்ணலான்னு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு பஸ்ல ஏறணும் கண்ணா. நீங்க சரக்குலாம் போடுவீங்களா சாமி? பெக்குண்ணா பிராண்டியோ விஸ்கியோ இல்ல கண்ணா, அமிர்தம். அத குடிச்சிட்டு மயங்கி இருந்தப்போ இன்னொரு டாஸ்மாக் குடிகாரன் வந்து எங்க மோதிரத்தை அடிச்சிட்டு அந்த போயிட்டான். திருட்டு அட்டாக்ல சொர்க்கத்தோட எங்களுக்கு இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு கண்ணா. அதனால நாங்க இங்கேயே இருந்துட்டோம். மோதிரம் தொலைஞ்சு போனதுக்கு நீங்க பூமியில இருக்கிறதுக்கு லிங்கே இல்லையே சுவாமி. நீ ஜெகதல பிரதாபன் அதிலோக சுந்தரி படம் பார்க்கலையா கண்ணா? பார்த்தேன் சாமி. ஸ்ரீதேவிக்காக 50 ரூபாய்க்கு பார்த்தேன். அதுல ஸ்ரீதேவி எதுக்காக பூமியில இருந்தாங்க பக்தா? மோதிரம் தொலைஞ்சு போனதுனால பூமியிலே இருந்துட்டாங்க. நாங்களும் அதே காரணத்தினால தான் இருந்தோம். நாங்க வெளியில தங்கனா பிரச்சனை வரும்ல பக்தா, அதனால தான் உன் மருமகன் போய் சொல்லி அந்த வீட்லயே செட்டில் ஆயிட்டோம். ஆஹா, முட்டாள். தெய்வங்களுக்கே மாமா ஆயிட்டேன். என் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருச்சு சுவாமி. அது சரி, நீ ஏன் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்திருக்க? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் என் தலைவிதி. சுப்ராஜ் MA LLBன்னு சொன்னா எங்க தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சமையல்காரன்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அவனுங்களுக்கு சமையல்காரன் தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும் சாமி? நாங்க தெய்வங்கள்ன்ற ரகசியத்தை யார்கிட்டயே அதை சொன்னேன்னு வச்சுக்க, உன் கபால வெடிச்சு 1000 துண்டுகளா செதறி. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சாமி. எனக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் போட்டு புதைச்சுக்குவேன். அண்ணா கங்க்ராட்ஸ்ண்ணா. உன்கி ஷாதி தேரி பர்பாதி. உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேட்டா விரும்பாண்டி. டேய் லாயர் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். கல்யாண வேலையெல்லாம் நீங்க தான் பொறுப்பா ஓகே பாத்துக்கோங்க. சார். ஏ டப்பா பையல, சார் டப்பான்னு கூப்பிடாதீங்க சார், அது ஒரு மாதிரியா இருக்கு. டப்பாவை டப்பான்னு கூப்பிடுறதுல தப்பு என்னடா இருக்கு? டப்பா பையல, டேய் அண்ணன் கல்யாணத்துல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எதுவும் இல்லன்னு சொல்லாம எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தினா பாப்பா. கிளம்பு. ஐயா, இந்த 4 நாளைக்கு கத்தி பாம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு பூவை கையில எடுத்துக்கங்க. டெக்கரேஷன் சும்மா பட்டே யாரோட சமாதிக்கு? என்னம்மா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? அடுத்த வாரம் உனக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம்மா. கன்ஃபார்மா அடுத்த வாரம் தான் கல்யாணம். ஆனா எனக்கும் பிள்ளைக்கும் கிடையாது, எனக்கும் ஏன் ஆளுக்கும். ஓ ஆளா? எவன்டி அவன்? என் லவர். அவன் வருவான். நீ பாத்துட்டு இருக்கும் போதே உன் கண்ணு முன்னாடியே நீ குறிச்ச முகூர்த்தத்திலேயே என் கழுத்துல தாலி கட்டுவான். என் இடத்துக்கு வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கழுத்துல தாலி கட்டுவானா? சமத்தாமடியில எவனாவது தடுத்தா அவனை வெட்டிட்டு அப்புறம் தாலி கட்டுவான். சரி இப்ப என்னங்கற? உன் லவ்வர் வந்து அண்ணனை வெட்டிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா? சரி வர சொல்ல அவனை, யார் ஆம்பளைன்னு தெரிஞ்சுக்குவோம். அவன் வந்தானா இவங்க எல்லாருக்கும் சங்கதான். தடா இங்க இருக்கிறவங்க என்ன கையில வளையல போட்டிருக்காங்க. அவன் ஒத்தையாளு, அவன் எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு வெட்டுவாரு எங்க அண்ணன். கரெக்டா? அந்த பொடி பையில நான் தேடி போகணுமா? பாத்தியா என் லவ்வர்னா எவ்வளவு பயம் வருதுன்னு? பயமா? எனக்கா? உனக்கு தான். சேகர் சொன்ன மாதிரி அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அது ஓ முன்னாடி கொண்டு வந்து போட்டு சூப்பர்னா அவனை வெட்டிட்டு அதுக்கப்புறமா தாலி கட்டுறேன். தூள்னா தூளோ தூளு. வீரபாண்டி அண்ணனுக்கு, அண்ணனுக்கு, அண்ணனுக்கு.
அவனை கண்டுபிடிக்கணும்னா வேளச்சேரி குருநானக் காலேஜுக்கு போகணும். அவன் அங்கதான் இருப்பான்னு உனக்கு எப்படியா தெரியும் லாயரு? அதான் லாங்கிறது. அந்த பொண்ணு எங்க படிச்சாலோ அவளோட லவ்வரும் அங்கதான் இருக்கணும். டேய் 4 பேர் போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. டேய் 4 பேரும் ஒரே குத்துல செத்து போயிடுவீங்க. நீங்க வேட்டையாட போறது புலிய. அவன் புலின்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் லாங்கிறது. லவ் பண்ற ஒவ்வொருத்தனும் புலிய விட பவர்ஃபுல். மினிமம் ஒரு 50 பேர் அனுப்பி வைங்க. அவனை அடிக்க முடியலன்னா தூக்கிட்டாது வருவாங்க. இதுதான் லாங்கிறது. அட பாவிகளா, எனக்கே தெரியாம இது என்ன லா ஃபிட்டிங் சுவாமி? இது லா ஃபிட்டிங் இல்ல பப்பியாலே சுப்பி, லவ் ஃபிட்டிங். சுவாமி, இந்த பக்தை ஒரு பக்தனை லவ் பண்ணிட்டா. அதனால அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணி இந்த மேரேஜை நடத்தணும்னு நம்ம ஜெட்லி ஜாக்கி சான் பிளான் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? கர்த்தா கர்மா கிரியா எல்லாமே என் நண்பன் தான் பக்தா. உங்க நண்பர் கர்த்தா, அவருக்கு கர்மம். கிரியா நீதான் சுவாமி. பக்தா. உங்களை மாதிரி சுவாமிகளோட நான் கலந்துக்கிறது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்சேன் புண்ணிய. சுவாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மொக்க மொக்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.